ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப்பை தான் போட்டுக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து 2 அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் வீடியோ வந்து பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு பர்சன்ட்டை வந்து ரொம்ப பர்சனலாக பேசியிருப்பீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், பட் வந்து பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் வந்து 2 விதமாக சேட்லாக் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேட்லாக் எப்படி போடலாம், செகண்ட் எப்படி போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதரவு அடுத்த கட்ட முயற்சிக்கு என்னை எடுத்துகிட்டு போகும். ஸோ எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேட்லாக் போடலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பரை வந்து சேட்லாக் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய நம்பர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய நம்பர் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்லாக் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு போயிருக்கு. ஸோ சில நம்பர் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷன் வராது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் கான்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாத நம்பருக்கு வந்து சேட்லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ், டைப்பிங் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் இல்லை வீடியோஸ் ஏதோ டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒன்று சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சேட்லாக் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பர்சன்ட்டில் நான் அதிக வருஷமும் நான் பேசலை. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த நம்பருக்கெலாம் எனக்கு வராது. எனக்கு இப்போது சேட்லாக்கில் வந்து ஒரு ஆப்ஷன் வராது. பாருங்கள், இந்த நம்பரில் வந்து சேட்லாக் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை இதில். ஸோ இந்த சேட்லாக் ஒரு ஆப்ஷனை வர வைக்கணும்னா இப்போ அவருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் வந்துடும். அவருக்கு நான் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேட்லாக் ஒரு செட்டிங்ஸ் வந்துடுச்சா? ஓகே, அப்படி தாங்க. இதே நம்பர் தான் உங்களுக்கு, இதே நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சேட்லாக் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதோ ஒரு 4 நம்பர் இல்லை 6 நம்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் செட் பண்ணிக்கோங்க. நம்ம என்டர் யுவர் சீக்ரெட் கோட்னு கேட்குதா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு உங்களுடைய பேரோ இல்லை அந்த ஒரு பர்சனுடைய பேரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணால் நீங்கள் ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பரில் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8888 போடுறேன். கண்டினியூ கொடுத்துட்டு அப்செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எதையோ ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேட்லாக் வந்து இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சேட்லாக் போட்டிங்க. அப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு செட்னு வந்து காட்டுங்க வந்து நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அது நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப இந்த லாக்கெட் செட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த அதே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த சேட்லாக் வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்து 3 டாட் இருக்கும். அதை ஓகே பண்ணிவிட்டு சேட்லாக் செட்டிங்ஸ் அதை ஓகே பண்ணுங்கள். ஹைடு லாக்கெட் செட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி கொடுத்தா அதே நம்பர் கொடுத்தாலும் சரி, ஸோ வேறு நம்பர் கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ்.
ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நம்பரை வந்து நம்ம செட் லாக் போட்டாச்சு. ஸோ செட் லாக் போட்டாச்சு. திரும்ப அந்த பர்சன்ட்டை நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேராக வந்து சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செட் லாக் உள்ளே தான் பர்சனலாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட பேசிக்கலாம். இந்த செட் லாக் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ ஸோ அதை போட்டால் தான் ப்ராப்பராக வேலை செய்யும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யாராலும் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொடுக்குற செட்டிங்ஸ் வந்து என்ன நம்பரை கொடுக்குறீங்களோ அது கரெக்டாக ஞாபகம் வச்சு